Hi students, இன்னைக்கு 10th standard geometry ல exercise 4.2 ல question number 6 and 7 பார்க்கலாம். 6th problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. In a trapezium ABCD, AB is parallel to DC, E and F are points on non-parallel sides AD and BC respectively, such that EF is parallel to AB. Show that AE by ED equal to BF by FC அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ABCD அப்படிங்கிறது ஒரு parallelogram, சரிங்களா? ஸோ இந்த parallelogramல எப்படி இருக்கு? AB is parallel to DC ன்னு இருக்குது. ஸோ ஒரு ABCDன்னு ஒரு parallelogram நான் எடுத்துட்டேன். இதில் AB வந்து இங்கே இருக்குது. ஸோ AB is parallel to DC. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. E and F are points on non-parallel sides. non-parallel sides என்னென்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்னது? ஏடியும் பிசியும் non-parallel sides. அந்த சைட்ஸில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈயும் எஃப்பும், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா EF is parallel to AB. EF வந்து எப்படி இருக்குன்னா ஏபிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஜாயின் ஏசி மீட் EF at P. இந்த ஏசியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். எது வழியாக? EF வழியாக P அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீட் பண்ண போகிறோம். ஸோ வரைஞ்சாச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து நம்மளுக்கு இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசிடி. இதில் EP is parallel to DC. ஸோ பை தேல்ஸ் தியரம் இது வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்? AE by ED equal to AP by PC அப்படின்னு எழுதிடலாம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அடுத்த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ABC. அதில் PF is parallel to AB. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? PF by FC equal to AP by PC அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். இதை வந்து 2ன்னு வச்சுக்குவோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுலேயுமே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், AP by PC தான் இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? AE by ED equal to BF by FC அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் பண்ண சொல்லி. அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ அடுத்தது 7th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ன ஃபிகர் DE is parallel to BC and CD is parallel to EF. Prove that AD squared equal to AB into AF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னா ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கத பார்த்தீங்கன்னா CD is parallel to EF. சிடியும் EFும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா AFE, இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ADC, சரிங்களா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் நான் என்ன செஞ்சுட்டேன்? தனியாக வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் A வந்து எப்படி இருக்குது? ரெண்டுலேயுமே காமன் ஆங்கிள். அதுக்கப்புறம் ஆங்கிள் Fவும் ஆங்கிள் Dயும் வந்து உங்களுக்கு என்னது? 90 டிகிரி. ஸோ 2 ஆங்கிள் காமனாக இருக்கும்போது கண்டிப்பாக 3வது ஆங்கிளும் சேமாக தான் இருக்குதும். 2 ஆங்கிள் சேமாக இருக்கும்போது 3வது ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஸோ பை AA சிமிலாரிட்டி படி நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா AFEயும் ADCயும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைடை எழுத போகிறோம். படத்தை பார்த்தும் எழுதலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் இதிலேயே கூட எழுதிடலாம். இங்கே வந்து AF வந்துச்சுன்னா இங்கே AD, இங்கே எஃப்ஐ விட்டுட்டு ஏயும் ஈயும் எழுதினோம்னா இங்கே ஏயும் சியும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ AF by AD equal to AE by AC, ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவதாக என்ன இருக்குது? 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். BE is parallel to BC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து என்னது? ADE, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ABC. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இது வந்து ஏற்கனவே நம்ம தேல்ஸ் தியரத்திலே படிச்சிருக்கோம். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடில் இருக்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இருக்க மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 2 ஆங்கிள் வந்து ஈக்குவல். அப்புறம் A வந்து என்னதுன்னா ரெண்டுலேயுமே காமன் ஆங்கிள். ஸோ பை AA சிமிலாரிட்டி நம்ம இதில் என்ன சொல்லிடலாம்னா ADE is similar to ABC அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ இதுலேயும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? AD by இந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 AD by AB is equal to AE by AC எழுதிடலாமா? AD by இது வந்து AE by AC, இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ஏஎஃப் பை ஏடி ஈக்குவல் டு ஏடி பை ஏபி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏடியும் ஏடி இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஏடியும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏடி ஸ்கொயர்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஏபி இன்ட்டு ஏஎஃப் இதுதான் இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.